இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியில் நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன்னா என்னன்னு சொல்லுவீங்க? நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம என்ன டிசைட் பண்ணுறோமோ, நம்ம என்ன என்ன ஆசைப்படுறோமோ, டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை, இது லைஃப்பில் நமக்கு எது பிடிச்சிருக்கோ, யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நம்மளோட ட்ரீமு அட் த எண்ட் ஆஃப் த டே இதில் நான் மட்டும்தான் இருப்பேன். என்னோடய ஸ்ட்ரகிள்ஸு, என்னோடய ஹார்ட் ஒர்க்கு, நான் பண்ண ஒரு முயற்சி, அதனால எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து பண்ணணும். ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் தான், எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதை எப்படி சேலஞ்ச் பண்ணி எப்படி ஓவர் கம் பண்ணணும், நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்மக்கிட்ட எப்படி தக்க வச்சுக்கணும். என்ன நெகட்டிவாக பேசுனா அவாய்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக நம்ம இது முடியாதுன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா நாங்கள் அவாய்ட் பண்ணிவிடுவோம் அவங்கள. அதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணது. என்னை சுற்றியுமே ஒரு பாசிட்டிவிட்டியோடு தான் வச்சுருப்பேன். நெகட்டிவாக வந்து நான் வச்சுக்கிட்டதே கிடையாது. உன்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்களா, ஓகே அவ்வளோதான். நம்ம அவங்கக்கிட்ட போயிட்டு நான் என்னால் முடியும், நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிற அவசியமே கிடையாது. அவங்கள இக்னோர் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். நம்ம எப்படி வந்து நம்ம நம்மளோட ட்ரீம், அவ்வளோதான். நம்ம ட்ரீமை வந்து எப்படி அச்சீவ் பண்ணணும், அது மட்டும்தான் நம்மளோட தாட்டில் இருக்கணுமே தவிர, அவங்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களால முடியாது, நம்மளால முடியும். அதனால நம்ம அச்சீவ் பண்ணணும். ஓகே.